உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி நம்ம ஆன சமூகத்தில் செபிக்கலாம். நேரத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு மாற்றி கொடுப்பார். மகத்துவங்களையும் தேவன் அநேக காரியங்களையும் தேவன் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் அவரோட சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு நம்மளோடு கூட தேவன் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். இந்த வெள்ள அருமையானப்பா இந்த தருணத்தையும் இந்த நல்ல நேரத்தையும் தேவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேலையிலப்பா நீங்க எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமா எங்களோடு கூட பேசுங்க. அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படட்டும் ராஜா. அநேக பேர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கொடுக்கப்படுற வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமும் அநேக மன கண்களும் திறக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உடைய தூய கருத்தை நாங்கள் அர்ப்பணித்து இந்த வார்த்தையை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வேதத்தை நிமித்தம் நம்ம தியானிக்கும் போது உண்மையாக இந்த வேத வசனங்கள் நம்மளுக்கு அநேக காரியங்களை தேவன் தெரியப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேதத்தை நிமித்தம் அநேக விஷயங்களை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அநேக விஷயங்கள் இன்னைக்கு தேவன் பேசியிருக்கிறார் நேரத்தில். அப்போ அவர் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா அதில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலியமா பேசப்பட்டிருக்கிறது. அநேக அப்போஸ்தலர்கள் அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் மூலியமாக பேசப்பட்டிருக்கிறது வார்த்தைகள். ஆனா இவர்கள் எல்லாமே தேவனுடைய அடிச்சொடி தேவனுடைய காரியங்களை கடைப்பிடித்து நடந்தவர்களா இருக்கிறாங்க. அப்போ வேதத்துல நம்மள ஆண்டவர் ஏசப்பா எப்படி இருக்க சொல்றாரு, எதெல்லாம் நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேவன் இதெல்லாம் நமக்குள்ள விரும்புகிறார் என்று இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நம்ம தேவனுக்குள்ள இருந்து நம்ம கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட தேவன் அவரோட ஊழியங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார், உண்மைகளை குறித்து பேசியிருக்கிறார். அதை குறித்து நான் சில நேரத்தில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அநேகர்களுக்கு தெரிந்த வசனம், அநேக வாட்டி இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, அநேக ஊழியர்கள் மூலியமா இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களோடு மத்தியில இந்த காலவேளை எனக்கு கொடுத்த வார்த்தையை குறித்து அந்த வார்த்தைகள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கு, ஏன் ஆண்டவர் பேசுகிறார் சொல்லி நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமற்று இருக்கும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் உதவாது என்று இந்த இடத்துல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மளை எப்படி தேவன் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா அறிமுகம் படுத்துகிறார் என்றால், இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கு, வார்த்தைகள் சொல்லப்படுகிறதா இருக்கு. அப்போ உலகத்துல நம்ம உப்பா இருக்கிறோமா? அந்த உப்பு என்றது பார்க்கும்போது உலகத்துல எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு சமையல் அறைக்குள்ள பார்க்கும்போது உப்பு இல்லாத காரியங்கள் இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் அந்த உப்புன்றது காணப்படுகிறதா இருக்கிறது. அந்த உப்பை நாங்க என்ன பண்ணுகிறோம்? பயன்படுத்துகிறவரா இருக்கிறோம். ஆனா இங்க தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? உப்பா இருக்கிறீங்க, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த உப்போட தன்மைகளை, உப்போடைய குணங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த உப்பு என்றது முதலாவது பார்க்கக்கூடியது அது நன்றாக சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. நல்ல ஒரு டேஸ்ட், குட் டேஸ்ட் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அந்த உப்பு பார்க்கும்போது நீங்க எத்தனாயிரம் ரூபாய்க்கு எத்தனை வகையான சமையல்கள் வீட்டில் செய்தாலும், எவ்வளவு அழகான நீங்க ஒரு சமையல் செய்தாலும் அதுல உப்பு இல்லைன்னா அது ஒன்றதுக்கும் அது பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது. அப்போ இந்த உப்புன்றது முதலாவது அது
எல்லாருக்கும் அது சுவை கொடுக்கறதா இருக்கிறது. உப்பு சாப்பிடாத மனிதர்கள் அல்ல, ஆனா எல்லா மனிதர்களும் எல்லா உலகத்துல என்ன பண்ணுகிறாங்க, இந்த உப்புன்றது அது என்ன பண்ணுகிறாங்க, அவங்க பயன்படுத்துகிறவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த சமையல் அறையில கூட இன்னைக்கு ஒரு 5 கேஜி நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சமைக்கும் போது கூட, அநேக பிரியாணிகள் நம்ம சமைக்கும் போது கூட அதுல பாருங்க ஒரு சுவை அதுல கொடுக்காத இல்லை, உப்பு இல்லைன்னா அது சாப்பிடவும் நம்மளால முடியாது, அது ருசிக்கவும் நம்மளால முடியாத காரியம் இருக்கு. ஆனா நம்ம உப்பு என்றது பார்க்கும்போது அதிகமாக கூட இல்லை, கொஞ்சம் தான் நம்ம போடுவோம் உப்புன்றது. அந்த உப்பு கொஞ்சம் கொடுக்கும் போது இடி அந்த ஃபுல்லு எத்தனை வகையான அந்த சமைக்கிறோமோ அந்த சமையலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குற காரியம் எது என்றால் அது உப்பா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துல இருக்கோம், நம்ம ஒரு உப்பாக நம்ம என்ன பண்ணோம், செயல்படுகிறவருக்கும் அநேக பேருக்கு உகந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கிறவர்களாக, அநேக பேர்களுக்கு ஆசீர்வாதமோ, அநேக பேர்களுக்கு நம்ம தேவனோடு கூட நிற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார்னா, நம்ம தேவனோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். தேவனோடு கூட இருக்கிற நேசப்போடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கணும். தேவனுக்குள்ள இருந்து நம்ம அநேக கனிகளை கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்ப இந்த உப்பு என்றது பார்க்கும்போது அதுதான் தேவன் சொல்றாரு, உப்பு என்றது அது சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. முதல் காரியம் சுவை கொடுக்கிறவருக்கு. நம்ம எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் 3 வருஷம் தானே ஊழியங்களை அவர் பண்ணவரா இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தவராய் சுத்தி திரிந்தார். அநேக பேர்கள் சப்பானியர்கள் வியாதியஸ்தர்களையும் எல்லாரையும் குணமாக்கி அவர்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணாரு, அவர்கள் எல்லார் மேலும் அன்பு கூர்ந்து அவர்களை நேசித்து ஒருவனும் கெட்டு போகாமல் அவர்களெல்லாம் நித்திய ஜீவன் அடையணும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்மை செய்தவராக இருந்தார், எல்லாரையும் காப்பாற்றினவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் தேவன் நல்ல காரியங்களை இயேசப்பா காண்பித்து போனவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை போல நம்மளும் அவருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்துல இருக்க வேண்டும். அநேக பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக, அநேக பேருக்கு நல்ல காரியங்களை கொடுக்கிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் நம்ம தேவனை போல நம்ம இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உப்பு என்றது பார்க்கும்போது அது பார்க்கும்போது அதுக்கு எங்க வேணுமாலும் கிடைக்கும். அந்த உப்பு என்று பார்க்கும்போது அது எங்க வீதியில கிடைக்கும், வீதியில வைத்திருப்பாங்க, அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் வைத்திருக்க மாட்டாங்க உப்பு என்றது பார்க்கும்போது. ஆனா அந்த உப்பு எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த உப்புல இருக்கிற ஒரு டேஸ்ட் என்னன்னா வித்தியாசமா இருக்கும். அப்போ உப்புக்குள்ள இன்னொன்று பார்க்கும்போது உப்பு பார்க்கும்போது அந்த நாட்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் யூதர்கள் அவர்கள் எல்லாம் அந்த உப்பை பயன்படுத்தினவரா இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அவங்க உப்பு அவர்கள் பயன்படுத்துகிறாங்க பார்க்கும்போது, ஒரு ஆகாரம் ஒரு 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 நம்ம எதனாச்சும் ஒரு மீனை கூட நம்ம கடல்ல இருந்து பிடித்து கொண்டு வரும்போது அந்த மீன் அந்த சமுதிரத்தை பிடித்து கொண்டு அதுக்கு உப்பு போட்டு அந்த மீனை நம்ம வைக்கும் போது அதாவது கெட்டு போகாதபடிக்கு இருக்கு. கெட்டு போகாததுக்கு அது உப்பு பயன்படுத்துகிறவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது உப்புன்றது எவ்வளவு ஒரு குட் திங், எவ்வளவு நல்ல காரியத்தை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆகாரம் அந்த மீன்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த மீன் அதுல பார்க்கும்போது அந்த மீன் அந்த உப்புல நினைத்து வைக்கும் போது எப்படி அவங்க போட்டு வைத்தாங்களோ அதே போல அந்த மீன் அது அந்த அந்த சுவையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த உப்புன்றது இப்படி என்ற காரியங்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ உப்புன்றது இன்னும் பார்க்கும்போது என்ன பண்றதுன்னா அது மருத்துவ குணத்துக்கு உபயோகப்படுத்துகிறதா இருக்கிறது. உப்புன்றது பார்க்கும்போது இன்னைக்கு அநேக விஷயங்களுக்கு உப்பு என்ன பண்றாங்க, பயன்படுத்துகிறவராக இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த உப்பு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க என்றார். அப்போ அந்த உப்பு என்ன பண்றாங்க, அவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடியதா இருக்குது, எல்லா சமையல் அறைக்குள்ளேயும் இந்த உப்புன்றது காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் அதற்கு நம்ம செவி கொடுத்து நம்ம போகும்போது உண்மையாக நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கு. பாருங்க, இந்த உப்பு குறித்து இன்னும் யோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த வசனத்துல நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோபுல 6:6 நம்ம வாசிக்கும் போது
ருசியில்லாத பதார்த்தத்தை ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? உப்பில்லாத சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? சுவை உண்டோ? பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகாரத்தை குறித்து அங்க பேசக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துல சுவையில்லாத ஆகாரத்தை உங்களால சாப்பிட முடியுமா என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும்போது எப்படி எவ்வளவு 1000 ரூபாய் நம்ம பணம் செலவு பண்ணி நல்ல ஒரு ஆகாரத்தையும் இல்ல நல்ல பிரியாணி நல்ல சமையலை நம்ம சமைத்து நம்ம வைத்தாலும் அது ருசி இல்லாவிட்டால், அதுல உப்பு இல்லாத விட்டால் அதை நம்ம எப்படி புசிப்போம், அது எப்படி நம்ம சாப்பிடுவோம் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உப்பு என்றது அது எல்லாரையும் அது வெறுக்கக்கூடியதில்ல, எல்லாரையும் நேசிக்கக்கூடியதா இருக்கிறது. உப்பு பார்க்கும்போது எல்லாம் சமைக்கும் போது அதை நேசித்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு துளியாவது அது போட்டவங்க சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சில நம்ம பதார்த்தத்துல சில காரியங்கள்ல நம்ம உப்பு இல்லாம சாப்பிடக்கூடியதே கிடையாது. அப்போ அது உப்புன்றது நம்ம போட்டு என்ன பண்ணுகிறோம், சாப்பிடுகிறவரா இருக்கிறோம். அப்போ அந்த உப்புன்றது என்ன காரியம் செய்கிறதுனா அநேக பேருக்கு அது சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேக பேர்கள் உப்பு விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்போ தேவனும் நம்மளை என்ன பண்ணுகிறார்னா அதுக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு. அப்போ பார்க்கும்போது உப்புன்றது இன்னொன்று என்னன்னா நல்ல ஒரு காரியத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. உப்புன்றது நல்ல ஒரு சுவையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, எடுத்து நம்ம வாசிக்கலாம். நேரத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவன் நீருச்சண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா அந்த இடத்துல என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அந்த ஏரிக்கரைக்கிட்ட போய் அவர் பார்க்கும்போது அந்த தண்ணீர் கெட்டு போனதா இருக்கிறது. அந்த தண்ணீர் கெட்டு போனதா நிமித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறாரு, எலிசா ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அந்த உப்பை அவர் போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறக்கூடியதா இருக்கிறது, மிகவும் டேஸ்ட் உள்ளதாக காணப்படுகிறதா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கு அந்த உப்பு அந்த இடத்துல போகும்போது அந்த மாதிரி அந்த கசப்பு தனம், அதுக்குள்ள இருந்த எல்லா பாக்டீரியா அதுக்குள்ள இருந்த எல்லா காரியமும் போய் ஒரு நல்ல ஒரு குணத்தை அந்த தண்ணி குடிக்கும்படியாக மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த உப்புன்றது அப்படியா ஒரு காரியத்தை அந்த இடத்துல செயல்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கு நம்மளும் இன்னைக்கு அது உப்பாக நம்ம உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கிறோம் என்றோம். நம்மளும் போகிற இடங்கள்ல என்ன ஆகுறோம்னா அற்புதங்கள் நடக்கணும், நம்ம நிமித்தம் அதிசயங்கள் நடக்கணும், நம்ம நிமித்தம் அநேக பேர்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும், நம்ம நிமித்தம் அநேக பேர் கர்த்தரால் பயன்படுத்தி அநேக தேவ ராஜ்யங்களை கட்டும்படியாக அநேக காரியங்களை நம்ம சுவை கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த 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 இடத்துல அவர்கள் உப்பு போட்டது அந்த இடமே மாறினது, அந்த தன்மை மாறினது, அந்த கசப்பு தனம் விட்டு போனது, அதுல இருந்த எல்லா காரியங்களும் விட்டு போனதா இருக்கிறது. அந்த அந்த உப்பு எங்க போகிறதோ அங்க என்ன ஆகுறது என்றால் அந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணீரை நம்ம குடித்தவர்களா இருக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு தேவன் சொல்றாரு நம்மளை பார்த்து, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த உப்புன்றது பார்க்கும்போது யாரும் அந்த உப்பை வெறுக்க மாட்டாங்க, அவர்கள் எல்லாத்துக்கும் அந்த உப்பை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட எலிசா தன்னை உப்பை அவர் என்ன பண்ணுறார், அந்த தண்ணீர்ல போட்டு அவர் பயன்படுத்தினவரா இருக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிற நேரத்துல இன்னொன்று, இந்த உப்பை நீங்க ஒரு தண்ணிக்குள்ளே ஆகட்டும் சமையலுக்குள்ளே ஆகட்டும், அந்த உப்பை போடும்போது என்ன ஆகுறதுன்னா அது கரைந்து போகிறது. உப்பு அதுக்கப்புறம் கண்ணுக்கே தெரியாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, உப்பு நம்ம போட்டிருந்தோம், அந்த உப்பு எங்க இருக்குதுன்னே கண்ணுக்கே தெரியாது. அது போடுற நேரம் அது கரையிற வரைக்கும் அதுக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த கரைந்த பிறகு அந்த உப்புன்றது எங்க போகுதுன்னு தெரியாது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம அநேக விஷயங்களை கர்த்தருக்கு செய்கிறோம், அநேக காரியங்களை கொடுக்கிறோம், நம்ம அநேக காரியங்களை விதைக்கிறோம், அநேக காரியங்களை தேவனுக்காக நம்ம செய்கிறோம், அநேக பேருக்கு நம்ம செய்கிறோம். ஆனா
நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் நம்ம பண்ணோன்று நம்ம என்னைக்கும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு காரியங்கள் நம்ம செய்துட்டா ஊரெல்லாம் நம்ம தூக்கிட்டோம், நம்ம இதை செய்துட்டோம் அதை பண்ணிட்டோம், நம்ம பெருமையா நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா அந்த உப்பு கரைந்து பிறகு திருப்பி அதோட அந்த இடத்துல நம்ம பார்க்கவே முடியாது. அது போல நம்ம ஒரு காரியம் நம்ம செய்கிறோம்னால் அது தேவனோட மகிமைக்கு என்று செய்ய வேண்டும். நம்ம ஒரு காரியம் கொடுக்கிறோம் என்றால் அது தேவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம தேவனுடைய நாமத்துக்கு என்று நம்ம கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உப்பு என்றது பார்க்கும்போது அதனுடைய எல்லா குணங்களையும் இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு, நம்மளை பார்த்து எதை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா நம்ம உப்பாக இருக்கிறோம் என்றார். நம்மளை உப்பாக கர்த்தர் வைக்கிறேன் என்றார். அதுல பாருங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான். உப்பு நல்லது. ஆண்டவர் சொல்ற நல்லது, உப்பு நல்லது. உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனா அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? அதுக்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களா இருங்கள். உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களா இருங்க. ஒருவரோடு ஒருவர் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க என்று சொல்லப்பட்டுகிறது. உப்பு அது உண்மையாக என்னகிறது, அது சுவை கொடுக்கிறது தான். உப்பு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுகிறது, அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கூட கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒருவர் என்ன பண்ணுமா, நீங்க உங்களுக்குள்ள நீங்க சமாதானமா இருங்க என்று வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு உண்மையாக நம்ம இந்த உப்புக்குள்ள இந்த பிரிவினை உண்டாகாது, உப்புக்குள்ள சண்டை உண்டாகாது. நான் என்று நீ என்று அந்த உப்புக்குள்ள சண்டை உண்டாகாது. அது ஒரே நிறமா இருக்கும், அதனுடைய குணங்களும் ஒரே நிறமா இருக்கும். அது வந்து பார்க்கும்போது ஒரு கருப்பாகவும் வேற ஒரு கலராகவும் இருக்காது. அது ஒரு தூய்மையாக வெள்ளை கலராக அது அதனுடைய தோற்றத்தையே அது காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளும் உப்பை போல நம்ம அதோட தோற்றத்தை மாறாதபடிக்கு நம்ம காண்பிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆனா அதுதான் தேவன் வந்து விரும்பக்கூடியவர்களா இருக்கிறார். அந்த உப்புக்குள்ள இருக்கிற அந்த தன்மையை நம்ம என்ன பண்ணுமா, நம்ம கொண்டு வருவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த உப்பு என்றது பார்க்கும்போது எல்லாரும் ஏழை ஜனங்களாகட்டும் எல்லார் வீட்டுக்குள்ளும் அந்த உப்பு என்றது மெயினாக அவர்கள் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு அந்த உப்பை அவர்கள் என்ன பண்ணாங்க, எது சமைத்தாலும் அந்த உப்பு போடுறதை என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. அதுல உப்பு போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த உப்பையை போல நம்முடைய குணங்களை நம்ம கொண்டு வருகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அது எப்படி, அது தான் என்று நான் என்று அந்த காரியங்களை கொண்டு வராது. அது நான் பெரிய காரியங்களை அது கொண்டு வராது. அது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா அது சுவை உள்ளதா இருக்கும். அது அநேக பேர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அநேக பேர்கள் அதை புசித்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் இது டேஸ்டா இருந்தது என்று சொல்லக்கூடிய காரியம் அந்த உப்புக்குள்ள இருந்ததா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுக்கிறோ இன்னைக்கு நம்முடைய தேவன் வந்து என்னைக்கும் அவர் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் என்றைக்கு நம்மளை விட்டு போகாத தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல வந்து இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுக்கிறதா இருக்கு. அதுல பாருங்க மத்திய சுவிசேஷத்துல அந்த மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 5:13-14 வாசி. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். பாருங்க எங்க ஆண்டவர் குறைக்கிறார்னா, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? எதனால் சாரமற்று போகும்? வெளியே கொட்டப்படுவதற்கும், அது வெளியே கொட்டப்படுவதற்கும், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும், மனுஷரால் மிதிப்பதற்கும் வேறொன்றுக்கும் உதவாது. வேற ஒன்றுக்கும் அது உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போதும் விடுங்க. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்து முதலாவது வந்து நம்மள வந்து ஒரு உப்பாக வைத்தவரா இருக்கிறார். ரெண்டாவது வந்து உலகத்துல நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த லைட் ஆஃப் இந்த வெளிச்சமா இருக்கிறீங்க ஆண்டோடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. நம்மள ஏதோ ஒரு இருளுக்குள்ள ஆண்டவர் வைக்கல, ஏதோ ஒரு அடுமந்தத்துல நம்மளை வைக்கல, எதுல நம்மளை கட்டிய ஒரு ரோபோ போல ஆண்டவர் வைக்கல. நம்மள ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ இந்த பாருங்க உலகத்துக்கு நம்ம வந்து ஆண்டவர் எப்படி நம்மளை குறிக்கிறார், எப்படி நம்மளை காண்பிக்கிறார்னா, இந்த வெளிச்சத்தின் பிள்ளையா வெளிச்சத்தின் மகனாக பிள்ளை
பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுகிறோம், காணப்படுகிறவராக இருக்கிறோம். அதான் தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் உப்பு குறிக்கிறாரு. ரெண்டாவது பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இந்த உப்புடைய சில காரியங்களை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பூமியில நீங்கள் எல்லாருக்கும் உப்பாக நீ இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. அது காலில் மிதிப்பதுக்கும் அது என்ன சாரமிட்டு அது போனால் வேற அது ஒன்றுத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லை என்றார். ஆனாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்னா, நம்மளை உகந்தவர்களாக, உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைத்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு நாள் ஒரு இந்த உப்பு குறித்து சில காரியங்களை நான் தியானித்து அந்த உப்புகளை பார்க்கும்போது ஒரு சேனல்ல பார்க்கும்போது இப்படியாக ஒரு சயின்டிஸ்ட் போய் என்ன பண்ணாரு, இந்த உப்பை ஒரு கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். அந்த உப்பை கண்டுபிடிக்கும் போது அந்த உப்பின் ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள இவர் ஒரு போகக்கூடியவராக இருக்கிறார். அந்த உப்புகள் எப்படி அந்த இடத்துல இதாகிறது, உற்பத்தி ஆகிறது என்று அவர் போய் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த உப்பு என்ன ஆகுறதுன்னா, அந்த ஒரு பெரிய ராக், அந்த பெரிய பாறைக்குள்ள அது ஒட்டி இருக்கும் போது, அந்த உப்பு ஒட்டி இருக்கும் போது அதுல உகந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த பாறையிலிருந்து அந்த உப்பு வெளியே வந்துட்டா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சாரமற்று போனதா இருக்கிறது. ஆனா அந்த பாறைக்குள்ள அந்த உப்பு ஒட்டி இருக்கும் போது மிகுந்த ஒரு டேஸ்டாக சுவை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனா அந்த பாறையிலிருந்து அந்த உப்பு வெளியே வந்துட்டு பிறகு அது சாரமற்று தான் இருக்கிறது. அதுல ஒரு டேஸ்டும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, அப்படியாக காணப்படுகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம தேவனோடு கூட ஒட்டி இருக்கும் போது, நம்ம தேவனோடு கூட கனெக்டோடு, தேவனோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறது, தேவனோடு கூட நம்ம அன்போடு இருக்கும் போது அவருடைய குணங்கள், அவருடைய காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இந்த உப்பு போய் அந்த பாறைக்குள்ள ஒட்டி இருக்கும் போது அது எப்படி ஒரு சுவை கொடுக்கிறதோ, எப்படி ஒரு டேஸ்ட்டை கொண்டு வருகிறதோ, அதே போல தேவனோடு கூட நம்ம இணைந்து இருக்கும் போது, தேவனோடு கூட கனெக்ட் ஆகும் போது, தேவனோடு கூட நம்ம அந்த உறவுகள்ல தேவனோடு கூட நம்ம அந்த அன்போடு கூட போகும்போது அவர் நம்மளை எல்லா வகையிலும் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல நம்மளையும் அநேக பேருக்கு உகந்த வாசனையாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் நம்மளை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம்மளை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக விஷயங்களை நம்மளை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய அவர் எங்கெல்லாம் போனார், இயேசு கிறிஸ்து அங்கெல்லாம் விடுதலைகள், சமாதானங்கள் அவர் கடந்து வந்ததா இருக்கிறது. அதே போல இன்னைக்கு தேவன் நம்ம போகிற இடங்களெல்லாம் நம்மள ஒரு உகந்த உப்பாக, சுவை கொடுக்கிற ஒரு உப்பாக கர்த்தர் நம்மளை மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எதில் இணைந்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்திருக்கிறதா, இல்ல உலகத்தின் காரியங்கள்ல இணைந்திருக்கிறதா, இல்ல உலகத்தின் பாவத்துல இணைந்திருக்கிறதா? இன்னும் நம்ம சுவை கொடுக்காம இருக்கிறோம், இன்னும் கனி கொடுக்காம இருக்கிறோம், வாழ்க்கையில நல்ல காரியங்கள் இன்னும் செய்யாம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, எப்படி அந்த உப்பு போய் அந்த பாறையோடு கூட ஒட்டி இருக்கும் போது எப்படி அந்த சுவைகளை கொடுக்கிறதோ, அந்த உப்பு அந்த பாறையிலிருந்து இறங்கி வந்த பிறகு அதுக்கு சுவை இல்லையோ, அதே போலதான் நம்ம தேவனோடு கூட யார் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஏசப்போடு கூட, பரலோகத்தின் தேவனோடு கூட அந்த உறவு வைத்து கொண்டு போகிறவன், நல்ல ஒரு கனி கொடுக்கிறவனாக, நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வருகிறவனாக, அநேக பேருக்கு ஆசீர்வாதமானவாக, அநேக பேருக்கு பிரோஜனமானவனாக கர்த்தர் அவரை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாரமற்று போகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது, காலில் மிதிக்கப்படுவர்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவர்களா நம்மளை தேவன் பயன்படுத்துகிறா நம்மளை உபயோகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அப்படியாக இந்த உப்பு குறித்து இன்னும் நம்ம அதை பார்க்கும்போது அது நல்ல காரியங்கள், ஒரு மருத்துவத்துக்கு அநேக விஷயங்களுக்கு இந்த உப்பு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே போல இந்த வார்த்தைகளை உண்மையாக கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உப்பு குறித்து ஆண்டோடு கூட சில வார்த்தைகளை பேசணும் என்று ஆண்டவர் போட்டு நிமித்தம் இந்த வார்த்தைகள் உங்களோடு மத்தியில் நான் பேசியிருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்கள். நம்முடைய கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த இடத்துல அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்துல நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த வேளைப்பா இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அது சாரமிட்டு போனால் ஆண்டவரே அது காலில் மிதிப்பதுக்கும் தள்ளி போடுவதுக்கும் அது இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவர் அப்படியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த பூமிக்கு நல்ல ஒரு உப்பாக சுவை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.